Hi students, good morning. I'm Vittal School science teacher. Today Thursday, இங்க நம்ம test portion discuss பண்ணலாம். Okay, today we are going to discuss in our test portion. Okay, children, all of you take your science books. உங்களுக்கு Friday test இருக்கு இல்லையா? என்ன test அப்படின்னா lesson number 2. ஓகே, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தான் டெஸ்ட் இருக்குது. இதை நம்ம ரீகால் பார்த்துடலாம். இந்த யூனிட் 2 மட்டும் நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணி நாளைக்கு நான் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுவேன். எல்லாருமே நல்லா எழுதியிருக்கணும். ஓகேவா? நல்லா நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நம்ம என்னென்ன பார்த்தோம்? எஸ், வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? anything that occupies space and has mass is called matter. ஒரு ஸ்பேஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபைட் பண்ணிச்சுன்னா நம்ம அதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் we learn வால்யூம். வால்யூம்னா என்ன? எஸ், ஆப்ஜெக்ட் ஆக்குபைட் சம் ஸ்பேஸ் இஸ் கால்ட் வால்யூம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குபைட் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? த புக் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இட்ஸ் ஆக்குபைஸ் சம் பர்டிகுலர் ஸ்பேஸ், இட்ஸ் கால்ட் வால்யூம். ஓகே, வாட் இஸ் வால்யூம்? த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். Matters can be 3 types: solid, liquid and gas. நம்ம matters வந்து 3 typesல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? solid, liquid and gas. Okay, solid has a rigid and fixed shape, fixed volume. solid things வந்து ஒரு fixed shape இருக்கும், fixed volume இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்குபைட் பண்ணிக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட மேட்டர்ஸ்லாம் இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இட் ஹேவ் ஃபிக்ஸ்டு ஷேப். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லிக்யூட். லிக்யூட் இஸ் நாட் ரிஜிட், நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் ஃபிக்ஸ்டு வால்யூம். ஓகே, லிக்யூட்ஸுக்கு ஒரு ஷேப் கிடையாது. நம்ம எந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை தான் அது எடுத்துக்கும். ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது, நாட் ரிஜிட் அண்ட் எதுக்கான ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? திஸ் இஸ் த மேட்டர். இது வந்து லிக்யூட்ஸில் மேட்டர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? இது லூஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். மேட்டர்ஸ் லிக்யூட்ஸில் லூஸ்லி அரேஞ்ச்டு. நெக்ஸ்ட் ஒன் கேஸ். கேஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் அ நாட் ரிஜிட் அண்ட் நோ ஃபிக்ஸ்டு ஷேப், நோ ஃபிக்ஸ்டு வால்யூம். கேஸுக்கு ஷேப் கிடையாது, வால்யூம் கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா? கேஸ் வந்து வெரி லூஸ்லி பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, லிக்யூட்ஸ் லூஸ்லி பேக்லி அரேஞ்ச் அண்ட் கேஸ் வெரி லூஸ்லி பேக்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட் நம்ம சாலிட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, சாலிட்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? இது வந்து ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும். சாலிட்ஸ்க்கு ஒரு ஷேப் இருக்கும் அண்ட் வால்யூம் இருக்கும். த பார்ட்டிகல்ஸ் ஆர் சாலிட்ஸ் ஆர் பேக்டு வெரி டைட்லி. சாலிட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப டைட்டாக பேக்டாக இருக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, வால்யூம் இருக்குது. பார்த்தோம் இல்லையா? they cannot move freely. solid things move ஆகாது. and what are the solid things? the examples are given. நமக்கு கீழே solid things ஓட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? boxes, apple, diary, rose and rocks. these are the example for solids. next we learn liquids. next நம்ம liquids பார்த்தோம் இல்லையா? liquids do not have a definite shape. liquids வந்து ஷேப் கிடையாது. நம்ம எந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஷேப்பை எடுத்துக்கும். இந்த ஜூஸோட அந்த கிளாஸோட ஷேப் எப்படி இருக்கோ அந்த லிக்யூட் வந்து அந்த ஷேப்பை எடுத்துக்கும். ஓகேவா? அண்ட் இட்ஸ் ஆக்குபை ஸ்பேஸ். ஆனால் லிக்யூட்ஸ் வந்து ஸ்பேஸை ஆக்குபைட் பண்ணிக்கும் பார்த்தோம். அண்ட் இட் ஹாவ் அ டெஃபினைட் வால்யூம். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னோம்? லூஸ்லி பேக்டு. liquid particles are arranged loosely packed
and liquids can flow freely. liquids நம்ம தரையில் ஊற்றினா என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும் இல்லையா, but it can flow freely. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், gaseous. ஓகே, when a perfume is sprayed or agarbatti is lighted, the fragrance spreads all around the room. நம்ம ஒரு பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணாலோ இல்லை அகர்பத்தினால என்ன ஆகும், அந்த ரூம் முழுக்க ஸ்மெல் ஆகும் இல்லையா, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா பிளேஸுக்கும். ஸோ கேஸஸ் வந்து வெரி லூஸ்லி பேக்டு, கேஸஸோட பார்ட்டிகல்ஸ் ரொம்ப லூஸ்லி பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். தி கேன் மூவ் ஃப்ரீலி, எல்லா டைரக்ஷனுக்கும் ஈஸியாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் இட் டு நாட் ஹாவ் அ டெஃபினைட் ஷேப் அண்ட் இட் டு நாட் ஹாவ் அ வால்யூம். இதுக்கு டெஃபினைட் ஷேப்பும் கிடையாது, வால்யூம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் லிக்யூட்ஸ் பார்த்தோம், நம்ம லிக்யூட்ஸ் பார்த்தோம் இல்லையா. லிக்யூட்ஸோட டைப்ஸ் இது. வாட் ஆர் த டைப்ஸ்? greasy liquid, sticky liquid and watery liquid and thicky liquid. Okay, these are the different types of liquids. Next என்ன பார்த்தோம், இது வந்து கேஸோட examples. Okay, some example for gases: cloud, smoke, gas cylinder, spray and water vapor and wind. These are example for the gases. Next என்ன பார்த்தோம், this activity we already complete in our previous class. Waterfalls, liquid, chair, solid object இல்லையா. ஸோ பிகாஸ் இட்ஸ் ஆக்குபைட் சம் ஸ்பேஸ். சேர் வந்து டெஃபினட் ஷேப் இருக்குது, இது வந்து ஒரு ஸ்பேஸை ஆக்குபைட் பண்ணுது. ஸோ சாலிட் ப்ராப்பர்ட்டி. பலூன் ஏர் ஃபில்டு பலூனில் என்ன இருக்குது, கேஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கேஸ், we denote G. கேக்கு ஷேப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சாலிட் பார்ட்டிகல். ஜூஸ், லிக்யூட், சாலிட் அண்ட் சாலிட். திஸ் இஸ் ஐஸ் க்யூப்ஸ். ஐஸ் க்யூப்ஸ் எப்படி இருக்கும், ஒரு சாலிட் இருக்கும், இதுக்கு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா. இது மெல்ட் ஆகும்போது தான் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஐஸ் க்யூப் வந்து சாலிட் பார்ட்டிகல். ஸ்டீம் ஃப்ரம் சூப், சூப்லேருந்து ஸ்டீம் வெளியே ஆகுதுன்னா என்ன அர்த்தம், கேஷஸ். ஓகே, இட் இஸ் கேஷஸ். நெக்ஸ்ட் ஒன் பென்சில். Pencil is a solid. Chocolate also solid. Water filled in a bucket. Water என்ன இருக்கு, liquid property இல்லையா. ஸோ liquids. Water in a glass, this is also one of the liquid. Milk is also liquid. Bricks have a definite shape and it's have a volume. So we have to write solid. Okay, biscuits solids தான். Fire என்ன பண்ணும், கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ we have to write G. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். நம்ம த்ரீ மேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன மேட்டர்ஸ், சாலிட்ஸ், லிக்யூட்ஸ், கேஷஸ் பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, சாலிட்ஸுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும், ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும் and it is a rigid. Okay, it is a rigid, fixed volume and fixed shape. These are the properties of solids. Next one, liquids பார்த்தோம் இல்லையா. liquidsோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது ஆனால் ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் இட்ஸ் ஹேவ் ஃபிக்ஸ்டு வால்யூம். these properties are liquids. Next one, properties of gases. கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, கேஸஸ்க்கு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்காது அண்ட் நோ ஃபிக்ஸ்டு வால்யூமும் இருக்காது, ஷேப்பும் இருக்காது. அண்ட் இட்ஸ் ஃப்ளோ ஆல் சைட் ஈஸியாக எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. அதான் கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், சேஞ்சஸ் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அந்த மேட்டரோட சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தோம், சாலிட் சேஞ்சஸ் இன்டு லிக்யூட் சேஞ்சஸ் இன்டு கேஸ், லிக்யூட் சேஞ்சஸ் இன்டு சாலிட். இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. லிக்யூட்ஸ் வந்து சாலிடாக சேஞ்ச் ஆகுது, சாலிட் வந்து லிக்யூடாக சேஞ்ச் ஆகுது பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், மெல்டிங், எவாப்ரேஷன், then we learn freezing, condensation. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா.
மெல்ட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். சாலிட் இன்டு liquid on heating is called melting. Okay, solid changes into liquid, it's called melting. ஒரு சாலிடாக இருக்க திங் வந்து லிக்யூடாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், ஐஸ் க்யூப்ஸ் வந்து மெல்ட் ஆகும்போது வாட்டராக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. இப்போ அது வந்து என்ன ப்ராசஸ், மெல்ட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம்ஸை நம்ம சாப்பிடாம வச்சுருந்தா என்ன ஆகும், மெல்ட் ஆகிடும். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெல்ட்டிங் ப்ராசஸ். அப்போ சாலிட் திங்ஸுக்கு ஹீட் கொடுக்கும்போது லிக்யூடாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் நேம் என்ன, மெல்ட்டிங். நம்ம படித்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ். ஓகே, ஐஸ் இஸ் அ சாலிட் அண்ட் இட் வில் சேஞ்ச் இன்டு வாட்டர். ஐஸ் வந்து வாட்டராக சேஞ்ச் ஆகுது. வாட்டர் ஒன் ஆஃப் த லிக்யூட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், எவாப்ரேஷன் என்ன சொன்னோம், லிக்யூட் வேப்பராக சேஞ்ச் ஆகிறது. லிக்யூட் வந்து வேப்பராக சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் பாயில் பண்ணோம்னா என்ன ஆகும், வேப்பர் வந்து மேலே போகும் இல்லையா. அதான் நம்ம எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். the liquid changes into vapor on heating is called evaporation. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம், water is heated, it will change into steam. வாட்டர் ஹீட் பண்ணும்போது ஸ்டீமாக வெளியில் போகிறது இல்லையா. அதான் see the image. என்ன கொடுத்துருக்காங்க, சீலேருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. இது வந்து ஒன் ஆஃப் த எவாப்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃப்ரீசிங் பார்த்தோம் இல்லையா. ஃப்ரீசிங் அப்படின்னா லிக்யூட் சேஞ்சஸ் இன்டு சாலிட். லிக்யூட்ஸ் வந்து சாலிடாக சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் நம்ம ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஒன் ஆஃப் த லிக்யூட். வாட்டரை வந்து நம்ம ஐஸ் ட்ரேயில் ஃபில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் சாலிடாக வந்துடும். நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சாலிட். அப்போது லிக்யூட்லேருந்து சாலிடாக சேஞ்ச் ஆனால் அந்த ப்ராசஸ் என்ன சொன்னோம், ஃப்ரீசிங். ஓகே, you have to try. Water poured in ice tray and placed in the freezer get closed and becomes ice solid. ஓகே, நீங்கள் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா. வாட்டரை உள்ளே ஊற்றினோன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆனால் நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரீசிங். நெக்ஸ்ட் we learn condensation. ஓகே, கண்டென்சேஷன்னா என்ன சொன்னோம், எஸ், கேஸ் இன்டு சேஞ்சஸ் லிக்யூட். கேஸ் வந்து லிக்யூடாக சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம அந்த ப்ராசஸை கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து கேஸஸ் வந்து வெளில போகுது, அதை ஒரு லிட்டை வச்சு நம்ம தடுக்கும்போது என்ன ஆகும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் கீழே விழும் இல்லையா. அப்போ கேஸ் வந்து லிக்யூடாக சேஞ்சஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் சேஞ்சஸ் இன்டு லிக்யூட் அண்ட் கூலிங் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். ஓகேவா. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ், clouds, condensation and fall as rain. Okay, condensation cooling process, freezing cooling process. Okay, melting நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து heating process. melting, evaporation, heating process, freezing, condensation, cooling process. Okay, next என்ன பார்த்தோம், மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங். நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸை ஹீட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஆர் wood, leaves, paper. Papers burns, wood burns and leaves burn. These are the heating materials. Next நம்ம fuels பார்த்தோம் இல்லையா. What are the fuels? Fuels there are 3 types: solid fuels, gaseous fuels and liquid fuels. 3 டைப்ஸில் நம்ம fuels பார்த்தோம் இல்லையா. solid fuels are paper, firewood, dry leaves and charcoal. These are the example for solid fuels. Next நம்ம gaseous fuels பார்த்தோம் இல்லையா. gaseous fuels example gobar gas, LPG.
எல்பிஜினா என்ன சொன்னோம்? லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? தீஸ் ஆர் த gaseous fuels. Next one, liquid fuels. Liquid fuels like kerosene, petrol, diesel, vegetable oil, also liquid fuels. Okay. Solid fuels க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? coal, charcoal, wood, cow dung. These are example for solid fuels. நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த சாலிட் fuel. Gaseous fuels. Next we see liquid fuels. Liquid fuels என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? kerosene, vegetable oil, petrol கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாமே liquid fuelsக்கு எக்ஸாம்பிள். நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? gaseous fuels தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? we use gas cylinder. ஓகே, எல்பிஜி கேஸ் இந்த ப்ராசஸ் தானே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலிண்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ we use it to gaseous fuels. Next one, match the following. Match the following பார்த்தோம் இல்லையா? liquid fuel எது? yes, this one liquid fuel. gas fuel, it is a gas fuel. solid fuel, it is a solid fuel. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? next one, electrical energy is also used as fuel for cooking and transporting. electrical energy கூட குக்கிங்க்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம்? இண்டக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பர்பஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எவாலுவேஷன் பார்ட் பார்த்தோம் இல்லையா? சாலிட்ஸ் ஹாவ் அ டெஃபினைட் வால்யூம். நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த சேம் கொஷின் மெத்தடில் தான் உங்களுக்கு நாளைக்கு கொஷின் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் கொஷின் எப்படி இருக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், fill in the blanks, அப்புறம் மேட்ச், அப்புறம் ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு நாளைக்கு கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே நல்லா கோ த்ரூ பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஆன்சர் என்ன? சாலிட்ஸ் ஹாவ் அ டெஃபினைட் வால்யூம். சாலிட்ஸ்க்கு வந்து ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா? ஸோ we have to write true. liquids cannot flow. liquids வந்து ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ it is false. ஓகே, we can melt any substance by cooling. கூல் பண்ணும்போது எல்லா சப்ஸ்டன்ஸும் மெல்ட் ஆகுமா? இல்லை இல்லையா? நம்ம ஹீட் பண்ணும்போது தான் மெல்ட் ஆகும். ஸோ நமக்கு இதுக்கு ஃபால்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், fill in the blanks. the measure of matter in object is called mass. ஓகே, நம்ம மெஷர் ஆஃப் மேட்டர் என்ன சொல்லுவோம்? மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் லிக்யூட் இன்ட்டு வேப்பர் ஆன் ஹீட்டிங். லிக்யூட்லேருந்து வேப்பராக சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன நேம் சொன்னோம்? எஸ், எவாப்ரேஷன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வாட்டர் பாயிலிங் சொன்னோம் இல்லையா? எஸ், அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்யூட். எங்கள் லிக்யூட்ஸ் என்ன இருக்குது? வாட்டர். ஓகே, ஸோ வி ஹாவ் டு ரைட் வாட்டர். த சேஞ்ச் ஆஃப் லிக்யூட் இன்ட்டு சாலிட் ஆன் கூலிங். லிக்யூட்ஸ் வந்து சாலிடாக சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ப்ராசஸ்? எஸ், freezing. the process name is freezing. an example for solid is, solid க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? stone. okay, in the blanks we already discussed in our yesterday class. okay, next one, draw a match line. நம்ம இது ஆல்ரெடி fill பண்ணியாச்சு இல்லையா? solid property stone and apple. liquid properties oil and water. gaseous, this one factory. ஒன் வேர்ட் ஆன்சர் பார்த்தோம் இல்லையா? இல்லை எது சாலிட் ப்ராப்பர்ட்டின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் தி சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ்? wood ஆர் ஜூஸ்? எஸ், wood வந்து சாலிட் ப்ராப்பர்ட்டி, ஜூஸ் லிக்யூடு. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? சேம் பேட்டர்னில் ஒன் வேர்ட் ஆன்சர் உங்களுக்கு நாளைக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் மீ. நமக்கு ரிடில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ரிடில்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம இது ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், describe the word in one sentence. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், description below. நமக்கு வந்து ஆன்சர்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு கொஷின் பேப்பர், fill in the blanks,
true or false. Next one match from books உள்ளேந்து கூட okay. Yes, match, fill in the blanks. Next one answer in one word. ஓகே இதுலேருந்து ஒரு 20 to 25 மார்க்ஸ்க்குள்ளே கொஷின் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? எல்லாருமே டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? எல்லாருமே டெஸ்ட் நல்லா பண்ணணும். இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், today class over. We will meet in our next class. Okay, thank you students, take care.